ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு நம்மளுடைய சேனல் செந்தில் ட்ராவல் டைரி சேனலுக்கு தனியாக ஒரு கேமரா வாங்கியிருக்கோம். ஒரு ஆக்ஷன் கேமரா இப்போ தான் வாங்கியிருக்கோம். ஒரு சின்னதாக சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு அந்த கேமரா வாங்கியிருக்கோம். அது என்ன கேமரானா இதுதான், கேஷான் CX11 5K. இந்த கேமரா தான் புதுசாக வாங்கியிருக்கோம். இதுதான் இப்போ புதுசாக ரிலீஸ் ஆகிருக்கு. இது ஒரு 10K அந்த மாதிரி ரேஞ்சில் கிடைக்கும். மார்க்கெட்டில் கிடைக்கல, ஆன்லைனில் தான் கிடைக்குது. இதோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நல்லா இருந்தது, பேக்கிங்லாம் சூப்பராக தான் இருக்குது. இது வந்து 5K கேமரா. லென்ஸ் வந்து 170 ஒயிட் ஆங்கிள் கிடைக்குது இதில். அப்புறம் வாட்டருக்கு வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸுக்கு கேஷ் கொடுத்துருக்காங்க, அதிலே இருக்குது. இது பார்த்தீங்கன்னாலே தெரியும், உள்ளுக்குலாம் அப்படி தான் இருக்குது. நம்ம இப்போ இதை அன்பாக்சிங் பண்ணி பார்ப்போம். நல்ல மொபைல் கேஸ் மாதிரி ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க. முதல்ல கேமரா தான் இருக்கு. செம்மையாக இருக்குது கேமரா, சின்னதாக காம்பேக்டாக வாட்டர் ப்ரூஃப் கேஸோடு வச்சுருக்காங்க. அதுக்கான ரிமோட் இதில் தான் இருக்குது. சரி, இதை பற்றி நம்ம ஆங்கிள்ஸ் பார்ப்போம். உள்ள என்ன இருக்குது பார்த்துடலாம். வழக்கமாக எல்லோரும் கொடுக்குற மேனுவலு, வாரண்டி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு பார்கோடு கொடுத்துருக்காங்க. அப்புறம் கேமராவை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இருக்குது. இல்லை எப்படி கனெக்ட் பண்ணுறது, எப்படி எடுக்கிறது, அதெல்லாம் டீட்டெயில்ஸ் இருக்குது. அப்புறம் இன்னொரு இதில் அக்சசரிஸ் டீட்டெயிலாம் இருக்குது. நம்ம என்ன அக்சசரிஸ் வாங்குகிறோம், தேவைப்படுது அப்படிங்கிறத இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே போல் கேமரா மைக் அட்டாச் பண்ணுறது, ப்ளஸ்ஸு SD கார்டிலேருந்து எப்படி டேட்டா எடுக்கிறது, அதெல்லாம் இருக்குதுல்ல. வேறு என்ன மேனுவல் இருக்குது, ஃபுல்லாக இருக்குது. இதில் பார்த்தாலே எல்லாம் தெரிஞ்சிடும். அவ்வளோதான் இந்த இதை பொறுத்த வரைக்கும். அதுக்கு ஃபுல்லாக அக்சசரிஸ் பாக்ஸ் தான். மொதல் அக்சசரிஸ் வந்து கேபிள் இருக்குது, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, சார்ஜ் பண்ணுறதுக்கு, அதுக்கான கேபிள். அப்புறம் ஒரு சின்ன ஹேண்டி ஸ்டிக் ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்லா பெருசாக இருக்குது ஹேண்டி ஸ்டிக்கு, சின்னதாக ஆனால் அகலமாக நல்லா க்ரிப்போடு இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு. வேறு இது ஒரு மவுண்ட்டு, நிறைய மவுண்ட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு மவுண்ட் இருக்கு, இது ஒரு மவுண்ட் இருக்கு. கேமரா கேஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம சேஃப்டிக்காக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. நல்லதாக இருக்குது. வேறு என்ன இருக்குது, ஃபுல்லாக அக்சசரிஸ் தான். இது அப்புறம் டேப் இருக்குது, நம்ம கேமரா அதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. கேமரா ப்ளஸ் ரிமோட் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு டேப். வேறு என்ன அக்சசரிஸ், அடுத்து பேட்ரி சார்ஜ் பண்ணுறதுக்கு, 2 பேட்ரி சார்ஜ் பண்ணுறதுக்கு பாக்ஸ். இதுதான் சார்ஜர். நல்லா இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்குது, காம்பேக்டாக. இங்கே லைட் இருக்குது, சார்ஜ் ஆகிடுச்சா சார்ஜ் ஆகலையான்னு பார்க்குறதுக்கு லைட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேட்ரி, இதுதான் பேட்ரி. இது ஒரு பேட்ரி, சின்ன பேட்ரி தான், 1350.
இந்த பேட்ரி ரெண்டும் இருக்குது. ஒன்று கேமராவில் இருக்குது, ஒன்று 2 கேமரா. ஒன்று பேக்கப் கொடுத்துருக்காங்க, ஈஸியாக இருக்குது, வாங்க வேண்டியதில்லை அடிஷனில். அப்புறம் மைக்கு, சி டைப் மைக், எக்ஸ்டர்னல் மைக்கு வித்து ஸ்பாட்ஸோடு இருக்குது. ஸோ அதனால் வாய்ஸ் எல்லாம் நல்லா ஃபில்டர் பண்ணி கொடுக்குன்னு நினைக்கிறது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறோம். நல்லா இருக்குது இந்த மைக்கு. அப்புறம் லென்ஸை மூடுறதுக்கு சிலிக்கான் கவர். நான் லென்ஸு கொஞ்சம் அப்படி தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இது வந்து சைக்கிள் மவுண்டடு, இன்னொரு மவுண்டடு, அவ்வளோதான். வேறு மவுண்டட் தான் இருக்குது. அக்சசரிஸே நிறையா கிடக்குது. இது வந்து அங்கே இன்னொரு மவுண்ட்டை கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்டிக்கர் இருக்குது, எதுவும் ஸ்டிக் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. இது ஏதோ லென்ஸ் க்ளீனிங் கிளாத் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் மேட்ரு. இதெல்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம கேமரா பார்ப்போம். இதில் ஒரு முக்கியமான விஷயம், இதை கழட்டுறது தான் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஏன்னா வாட்ரு இதனால நல்லா டைட்டாக போட்டிருக்காங்க. அதனால் இப்படி இழுத்து இப்படி தூக்கி அப்புறம் இதை கழட்டணும். வச்சுக்கோங்க, அவ்வளோதான் கேமரா. ஆனால் பாக்ஸ் அவைலபிள் பாக்ஸ் எதுக்குன்னா அண்டர் வாட்டருக்குலாம் யூஸ் பண்ணுறதுக்காக. இதில் ஆல்ரெடி பேட்ரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பேட்ரி இருக்கா. எஸ்டி கார்டு வேணால் இங்கே போட்டுக்கலாம். V2 ஹை ஸ்பீடு V2 கார்டு மட்டும் தான் போட முடியும். மற்ற கார்டு போட்டிங்கன்னா குவாலிட்டி கிடையாது. அது V2 ஹையர் ரேஞ்ச் எக்ஸ்ட்ரீம் அந்த ரேஞ்ச் போடுங்க. அப்புறம் எடுப்போம். மேலே பட்டான்னு அவ்வளோதான். இது பேக்கு. இங்கே 2 ஏரோ இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் வந்துடும். ஃப்ரண்ட் வந்துச்சுன்னா ஃப்ரண்ட் வந்து பாருங்கள். நல்லா இருக்கா? நல்லா இருக்குது. செட்டிங் எல்லாம் டச்சு தான் ஃபுல்லாக. ரெசல்யூஷன் பார்த்தா 5Kல இருக்கும். 5K 13 BBs இருக்குது. அப்புறம் என்ன இருக்குது, சவுண்டு டில்ட்டெல்லாம் இருக்குது. கேமரா மாற்றிக்கிற மாதிரி. இங்கே இப்படி ஸ்வைப் பண்ணால் நீங்கள் ஃபோட்டோ வீடியோ பார்த்துக்கலாம். மேலே இறக்குனா ஒய்ஃபை எனேபிள் பண்ணலாம், மைக் எனேபிள் ஆஃப் பண்ணுறது, லாக் பண்ணுறது, அதெல்லாம் இருக்குது. கீழே பண்ணால் கேமராவோடது இருக்குது. கேமரா இது ஸ்லோ மோஷனு, இது வாட்ரு எடுக்கிறது, வாட்டரில் அண்டர் வாட்டருக்கு. அப்புறம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இங்கே இருக்குது. இது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. ஓகே, இதோட நல்ல ஃபுல் ரிவ்யூ வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி டீட்டெயில் சொல்கிறோம். இப்போதைக்கு தான் கேமரா நல்லாயிருக்கு. லென்ஸு கொஞ்சம் மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அதனால் கீழே வைக்கிறப்ப பார்த்து வைக்கணும். ஏன்னா கீழே வச்சிங்கன்னா டச் ஆகும். லென்ஸ் வந்து லைட்டாக அப்படி மேலே தூக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு தான் நம்ம சிலிக்கான் கவர் கொடுத்துருக்குறாங்க, இதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி. ஓகே, நல்லாயிருக்கு கேமரா. இதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இதோட ஃபுல் ரிவ்யூ பார்ப்போம். ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம கேஷான் CX11 5K அந்த கேமரா பற்றிய, ஆக்ஷன் கேமரா பற்றிய அன்பாக்சிங் வீடியோ தான் பார்த்துருக்கோம். இதை பற்றிய ஃபுல் ரிவ்யூ வந்து ஒரு வீக்கில் நம்ம ட்ராவல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை பார்ப்போம். ஓகே, பாய்.